வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டி எடிட் ஃபுட் சேனல். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சிக்கன் குருமா தான் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் குருமா நெய்சோறு, சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு வைக்கிற சிக்கன் குருமா 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி குழம்பு வைக்கிற பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காயை போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். தக்காளி லைட்டா மசிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. அரை கிலோ எலும்புள்ள சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சிக்கனை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. இப்போ மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் சேர்த்திக்கிறேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மசாலா தூள் எல்லாத்தையும் சிக்கனோட நல்லா பெரட்டி விடுங்க. மசாலா கருகாம இருக்க கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம்.
இப்போ குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கிறேன். மல்லித்தலை புதினா சேர்த்திக்கிறேன். குருமா செய்யும் போது எப்பவுமே மல்லித்தலை புதினா கண்டிப்பா சேர்த்திக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். இடையில சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. 20 நிமிஷம் ஆச்சுங்க. தட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அரை மூடியில பாதி தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்ல தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. தேங்காய் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. குருமா நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் வீட்டில் சிக்கன் குருமா செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.